ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக கேழ்வரகு தோசை எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கேழ்வரகு மாவு தோசை செய்யறதுக்கு மாவு அரைச்சி புளிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம இன்ஸ்டண்ட்டாக 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த கேழ்வரகு மாவு தோசையை செஞ்சிடலாம். buddies, இந்த தோசை ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் buddies இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ப்ளீஸ் buddies நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க buddies வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த கேழ்வரகு மாவு தோசை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். கேழ்வரகு மாவு தோசை செய்கிறதுக்காக முதல்ல நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க. இது 150 கிராம் அளவுக்கு இருக்கும். எந்த கப்பில் நம்ம கேழ்வரகு மாவு அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால் ஒரு அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை வறுக்காத ரவை, வறுத்த ரவை எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இதை போல் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காகவும் அண்ட் டேஸ்ட்டுக்காகவும் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுவே கரெக்டான அளவாக இருக்கும். லாஸ்ட்டாக இதில் ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா மாவு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா கட்டிகள் இல்லாமல் நம்ம ஈஸியாக மாவை கரைச்சிக்கலாம். buddies, இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட மாவுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு 600 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அதுவுமே கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் இந்த அளவுக்கு கரைச்சிக்கலாம். அடுத்தது தோசை ஊற்றுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்குள்ளே சூடு பண்ணிக்கோங்க. தோசைக்குள்ளே சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து தோசைக்கல் மேலே இதை போல் ஊற்றி விட்டுடுங்க. இதை சுற்றி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கேழ்வரகு மாவு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுடுங்க. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா தோசையை நம்ம திருப்பி போட்டுடலாம். மாவை ஊற்றிட்டு 2 நிமிஷம் ஒரு பக்கம் வேக வைங்க. அடுத்தது தோசை திருப்பி போட்டு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ தோசை நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நெக்ஸ்ட் இதே போல் எல்லா மாவுலையுமே தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கேழ்வரகு மாவில் தோசை செஞ்சு கொடுங்க. கேழ்வரகு மாவு தோசை சாப்பிடாதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். buddies, ஏற்கனவே நம்ம சேனலில் கேழ்வரகு மாவை யூஸ் பண்ணி சாஃப்டான அடை எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் சின்ன டிப்ஸோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கேழ்வரகு மாவு தோசைக்கு கூட சைட் டிஷ்ஷாக வேர்க்கடலை சட்னி செய்து சாப்பிட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலை சட்னி ரெசிபியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். buddies, ரொம்பவே ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டாக கேழ்வரகு தோசை சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேழ்வரகு தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் buddies. இதே போல் நம்ம சேனலில் வர எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேற ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.